வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:13 எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். சத்தமா சொல்லுங்க, தன் குமாரனுக்கு பதிலாக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். வசனத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறவர் அப்பா, எங்களோடு இடைபடுகிறவர் சுவாமி. உங்க சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை நடப்பிப்பீராக அப்பா. இந்த காலை நேரத்தில் உங்க வார்த்தை சபைக்குள்ள வல்லமையாய் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோமே. இந்த பிள்ளைகள் காதுகளால் கேட்கப்படுகிற காரியங்களை இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, நீங்க ஒரு பெரிய கடாவை பார்க்க போறீங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு பெரிய கிடாவை பார்க்க போறீங்க. ஆமா, ரம்ஜானுக்கு கொளுத்த கறியை பிடிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு பெரிய கிடாவை நான் மாட்ட வைக்க போறேன் அப்படின்னு. ஆமென். எத்தனை பேர் கிடாவா மாற ஆசைப்படுறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய கிடா உங்களுக்கு ரெடியா இருக்குங்க. நல்லா சத்தமா சொல்லணுங்க. நானும் சந்தோஷமா சொல்லுவேன், பெரிய கிடா ஒன்று ரெடியா இருக்கு. நல்லா கொள்ளுன்னு நல்லா கொம்பு வச்சு நல்லா தாடிலாம் வளர விட்டு நல்லா வாட்ட சாட்டமா நல்ல ஒரு கிடா ஒன்று ரெடியா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய கிடா ஒன்று ரெடியா இருக்கு. ஆமென். கடா. ஆபிரகாம் எதை பார்க்கிறாரா? ஒரு பெரிய கெடா எதற்கு பின்னாக மாட்டி கொண்டிருக்கிறத, புதருக்கு பின்னாக மாட்டி கொண்டிருக்கிறதை கண்டான். எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் நன்றாக தெரியும்? அவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆபிராம் யாரை பலியிட போறான்? ஈசாக்க பலியிட போறான். இது எல்லா சந்தர்ப்பத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று புரியுது. கடவுள் ஏதோ ஒன்று சொல்ல வாராருன்னு தெரியுது. ஆனால் என்ன சொல்ல வாராருன்னு தான் நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட முடியல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய டாஸ்கை கொடுக்கிறார். தான் மிகவும் நேசித்த தன் குமாரனை பலியிடும்படியாக கடவுள் ஆபிரகாமிடம் ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆமென். அதற்கு ஆபிரகாம் எஸ் சொல்லல, நோ சொல்லல, அதை செஞ்சு காமிச்சான். சம்டைம்ஸ் we need not to say any answer for God. கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க அநேக நேரத்தில் ஆம் என்று சொல்ல தேவையில்லை, இல்லை என்றும் சொல்ல தேவையில்லை. கடவுள் உங்களிடமிருந்து கேட்பது ஆம் இல்லை, இல்லை இல்லை, செய்து காண்பி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாம்னாலே அவன் செய்கிறவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆபிரகாம்னாலே உங்களை மாதிரி ஆமைன் போடுறவன் கிடையாது, அவன் செய்கிறவன். ஆபிரகாம்னாலே செய்கிறவன். ஆபிரகாமுக்கு அர்த்தம் செய்கிறவன். அப்பா வீட்டை விட்டுட்டு வா, சரிங்க ஆண்டவரே, அப்படி இல்லை, வெளியே வந்தவன். எல்லா இடமும் சுற்றி திரின்னு சொன்னவனே, சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனவன் இல்லை, செஞ்சு நடந்தவன். தன் வீட்டுக்கு தேவ 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 தூதர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொன்னவன் அல்ல, அவன் செய்து காண்பித்தவன், செய்தவன். ஆபிரகாம் என்றால் செய்தவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆபிரகாம் என்றால் செய்தவன். எந்த இடத்துலையுமே ஆபிரகாம் தேவனை பார்த்து எஸ் சொன்னதும் கிடையாது, நோ சொன்னதும் கிடையாது. அவர் சொன்ன உடனே தலையாட்டிட்டு போறவன். ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிரதர் வேகமாக போய் வாசல் நிற்கிற அந்த பைக்குக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி பாஸ்டர் போகிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க, போய் என்ன பண்ணிடுவாங்க? ஊற்றிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? சரி பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வீட்டை பார்த்து போயிடுவாங்க.
ஆபிரகாமுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் அதான். வள கடவுள்கிட்ட பேசுவோம், அதை செய்வோம், இதை செஞ்சிருவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், ஆண்டவரே அப்படி நான் செய்வேன், இப்படி நான் செய்வேன். ஆபிரகாம் என்றால் செய்கிறவன் 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 செய்கிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் என்றால் நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க பார்க்கலாம். செய்கிறவன் செய்கிறவன், சத்தமா சொல்லுங்க. செய்கிறவன் 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 செய்கிறவன். அவன் செய்கிறத கடவுள் மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். அவன் மகனை கொல்றதுக்கு அவன் கத்தியை எடுக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கை கூட அவனை நிப்பாட்டல. தேவ தூதனானவர் வானத்தில் இருந்து சத்தமிட்டு, பிள்ளை ஆண்டான் மேல் எதை போடாத, கையை போடாத. அவனை தடுத்து நிறுத்தணும்னா கடவுள் மட்டும்தான் நிறுத்த முடியும். கடவுளுக்காக அந்த மட்டுமாய் செய்கிறவன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யார் வாக்கு தத்தங்களை சுகந்தரிக்க முடியும்? யார் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியும்? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. யாரால் தேவன் சொன்னவைகளை சுகந்தரிக்க முடியும்னா செய்கிறவங்க தான் சுகந்தரிக்க முடியும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை சுகந்தரிங்கள் சொன்னாரா, இல்ல நீங்கள் புறப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, நீங்கள் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்காக ஜெபிங்கள் சொன்னாரா, இல்ல அவர்களுக்காக ஞானஸ்நானம் கொடுங்கள் சொன்னாரா? ஞானஸ்நானம் கொடுங்கள். Go and do what I say. கிறிஸ்டியானிட்டி லைஃப் உடைய ஒரு சாரம்சமே போய் நான் சொல்வதை செய், மீதி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஸ்பீக்கர் திரும்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கிறிஸ்தவமே போய் செய்யறது, பொய்யா சொல்லி செய்யறது அல்ல, போய் செய்யறது. சத்தமா சொல்லுங்க. போய் செய்யறது. நல்லா சத்தமா சொல்லுங்க. போய் செய்யறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நேரா வீட்டுக்கு போங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. நேரா வீட்டுக்கு போங்க. 1 கிலோ கறி வாங்குங்க. வேகமா கறி குழம்பு வைங்க. போய் செய்யுங்க. ஆமா, போய் செய்யுங்க. ஹோட்டலுக்கு போயிடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு தோசை நீங்க ஜெபம் பண்றீங்களா, தோசையை செய்றீங்களா? செய்றவங்கலாம் கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமா. இட்லி சுடுறீங்களா, இட்லி அவிக்கிறீங்களா? ஆனா தமிழ்நாட்டில் சொல்லுவோம், இட்லி சுட்டுட்டு இருக்கேன் பாஸ்டர். என்ன சுட்டுட்டு இருக்கிற? இட்லி சுட்டுட்டு இருக்கேன் பாஸ்டர். அடுத்து உங்க துணிக்காக துணி துவைக்கிறீங்களா, இல்ல துணிக்காக ஜெபிக்கிறீங்களா? கடவுளுக்கு அடுத்த காரியம் மட்டும் வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். டேய், எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் பிரதர். நம்ம இந்த வாரம் இந்த ஏரியாவை கவர் பண்ணி கொஞ்சம் ஆத்துமாக்களை கொஞ்சம் பார்த்து களத்தில் இறங்கி கொஞ்சம் ரெடி பண்ணி மக்களை கொஞ்சம் நம்ம பக்கம் கொண்டு வருவோன்னா, சரி பாஸ்டர் கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். டெய்லி இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறேன். அப்பா அவன் ஜெபம் தேவையில்லைப்பா, நீ என் கூட சேர்ந்து செய். ஆண்டவர் கிதியோன்ட்ட அவன் கூட நின்று செய்கிற கூட்டத்தை அடையாளம் காண்பித்தார். கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு 12 பேரை வச்சு திறப்பின் வாசல் ஜெபம் நடத்தினாரா, இல்ல அவங்கள வச்சு செஞ்சாரா? கேட்கல, சத்தம் கேட்கல, வாயை தரங்க. இயேசு 12 பேரை 70 பேரா மாற்றி அந்த கிராமத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்க வச்சாரா, இல்ல அந்த கிராமத்துக்குள்ள போய் செய்ய வச்சாரா? I have never seen in the whole Bible that disciples gathered together and prayed for salvation. எங்கேயுமே முழு வேதாகமத்தில் சீஷர்கள் கூடி நின்று ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணதை பார்த்ததே இல்லை. ரட்சிப்பு தன்னால வரும். நீ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ரட்சிப்பு தன்னால அந்த வீட்டுக்கு வரும். நீ போகாத வரைக்கும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ரட்சிப்பு வர போறது கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
நம்ம ஆபிரகாம் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம், இயேசு நமக்காக சிலுவையிலே ஜெபித்தாரா, சிலுவையிலே நமக்காக செய்து காண்பித்தாரா? செய்து காண்பித்தார். பிதா நம்ம மேல வச்ச அன்பை வாய்னால சொன்னாரா, இல்ல அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா? அவரை தந்தருளி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் செய்ய வேண்டியது. கடவுளுக்காக நாம் எதாயிலும் செய்யணும், ஆண்டவருக்காக. அதனாலதான் ஆபிரகாம் கர்த்தர் பார்வையில விசுவாசிகளுக்கு தகப்பனானான், விசுவாசிகளுக்கு முன்னோடியானான். அவனை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க? சத்தமா நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? சீஷர்களை பார்த்து, நீங்க உங்க கையில கலப்பையை எடுத்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். கலப்பையில, அதாவது பணப்பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒன்னே நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், உங்க தேவையை நான் சந்திக்கிறவராயிருப்பேன். சீஷர்கள் போய் செஞ்சாங்க, ஆபிரகாம் போய் செஞ்சான். இவங்க இருவர்களின் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தாரா, சந்திக்கலையா? சந்தித்தார். ஏன்னா இவன் உட்கார்ந்து இருந்து ஜோம் பண்றவன் கிடையாது, இவன் போய் செய்யறவன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை, நல்ல சத்தமா கையை தட்டி. இன்னைக்கு என்னுடைய செய்தியே சாராம்சமே, for whom the God will provide. யாருக்கு கர்த்தர் கொடுப்பார், யார் தேவைகளை சந்திப்பார், யாரை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார்னா, உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அல்ல, கடவுளுக்காய் போய் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆச்சரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சரி, இப்போ இந்த ஆபிரகாம் இந்த இடத்துல செய்த காரியங்களை வேகமா நான் பார்க்க விரும்புறேன். 22வது அதிகாரத்தினுடைய அது 9வது வசனம் துவக்கி சில வசனங்களை வாசிக்கலாம். 22:9 துவக்கி சில வசனங்களை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. தேவன் அவனுக்கு பத்தாவது வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனின் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. சரி, இதுல ஒரு 7 காரியம் அடங்கியிருக்கு. ஆபிரகாமுடைய பலியில 7 மேட்டர் அடங்கியிருக்கு. இந்த 7 இருந்தாதான் அது பேரு பலி. சத்தமா சொல்லுங்க, இந்த 7 விஷயம் இருக்கணும். எத்தனை விஷயம் இருக்கணும்? இது 7 சேர்ந்தாதான் பலி, ஒரு உண்மையான பலி. முதலாவது குறித்த இடம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இடம் அது? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க இடம் கிடையாது, குறித்த இடம். சத்தமா சொல்லுங்க, குறித்த இடம். அடுத்து கீழ்ப்படிந்த இடம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து மூணாவது பலி இடுகிற இடம். சத்தமா சொல்லுங்க, பலி இடுகிற இடம். அடுத்து தேவ சத்தம் கேட்கிற இடம். சத்தமா சொல்லுங்க. கேட்கல, காது கேட்கல எனக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவ சத்தம் கேட்கிற இடம். அடுத்து கடாவை பார்க்கும் இடம். எதை பார்க்கும் இடம்? கடாவை பார்க்கும் இடம். அடுத்து கடாவை பலியிடுகிற இடம். அடுத்து வாக்குத்தத்தங்களை பேசுகிற இடம். அல்லேலூயா. 7 இடம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இடம்? 7 இடம். இந்த 7 சேர்ந்தாதான் பலி, அது பேரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இதை சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குறித்த இடம். சத்தமா சொல்லுங்க, நான் வேகமா கேட்பேன். குறித்த இடம். அடுத்து கீழ்ப்படிந்த இடம். சத்தமா சொல்லுங்க. பலி இடுகிற இடம்,
தேவ சத்தம் கேட்கும் இடம், அடுத்து கடாவை பார்க்கும் இடம், அதாவது ஆட்டுக்குட்டியை பார்க்கும் இடம், அடுத்து கடாவை பலியிடுகிற இடம், அடுத்து வாக்கு தத்தத்தை பேசுகிற இடம். சரி, இந்த இடம் இப்ப எங்க இருக்கு? நீங்களா ஆபிரகாம், உங்களை கர்த்தர் இப்படி ஒரு பலியை செலுத்த சொல்லுகிறாரு, இந்த இடம் இப்ப எங்க இருக்கு? உட்கார்ந்து இருக்கேயா, இதுதாயா. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா கையை தட்டி இருக்கலான்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, திரும்ப நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து வார நல்லா இருங்க. குறித்த இடம், சத்தமா சொல்ல, என்ன இடம்? சரி, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிந்த இடம். எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்து சத்தத்துக்கு, ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிருக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா. வண்டர்ஃபுல். அடுத்து பலி இடுகிற இடம். சத்தம் ஒரு அல்லேலூயா. பலினா இந்த பலி உங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இடம். ஆமென். அடுத்து மூணாவது தேவ சத்தம் கேட்கிற இடம். கேக்குதா இல்லையா? கேக்குது. அடுத்து கடாவை பார்க்கும் இடம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் இடம். அடுத்து இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதை பார்க்கிற இடம். அடுத்து அடுத்த காரியம் வாக்கு தத்தத்தை பேசுகிற இடம். இது பேர் தான் சபை, இது பேர் தான் ஆராதனை. இது இல்லாத இடத்துல நீங்க எத்தனை ஆபிரகாமை நீங்க கொண்டு வந்தாலும் ஆபிரகாமின் பலி அங்கீகரிக்கப்பட போறது அல்ல. இந்த 7 விஷயம் உங்க வாழ்க்கையில நல்லா ஸ்ட்ராங்கா தெளிவா உங்க லைஃப்ல இருக்கணும். 7 மேட்டர் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு கர்த்தர் யெகோவா ஈரையாக அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபை கூடுதலை குறித்து மக்களுக்குள்ள தெளிந்த சிந்தை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, ஒரு சர்ச்சுக்கு போறோம், நமக்கு ஒரு சர்ச்சு தேவை, நமக்கு ஒரு கைத்தட்டுறதுக்கு ஒரு இடம் தேவை, நமக்கு பாடுறதுக்கு ஒரு இடம் தேவை, அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு ஒரு இடம் தேவை, கஷ்டம்னா ஜோமன்றதுக்கு ஒரு இடம் தேவை. இவைகள் எல்லாம் கண்களால் காணக்கூடியவைகள். கண்களால் காணக்கூடாத மறைமுகமான ஆசீர்வாதங்கள் இருக்கிற இடம்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சபை. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா நல்ல கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் நிக்கிறேன் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, இந்த இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என் சபை குறித்த இடம். நல்ல சத்தமா சொல்லுங்க, என் சபை, என் சபை குறித்த இடம். என் சபை நான் கீழ்படிக்கிற இடம். என் சபை என்னைய பலியிடுகிற இடம். என் சபை தேவ சத்தத்தை கேட்கிற இடம். என் சபை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் இடம். என் சபையில அவர் எனக்காக அடிக்கப்பட்டதை, எனக்காக பலியிடப்பட்டதை அதிகமா பேசுற இடம். The church should speak about the crucifixion of Jesus. ஒரு சபை இயேசு அடிக்கப்பட்டதை அதிகமாய் பேச வேண்டும். அதுதான் ஆபிரகாம் அன்னைக்கு பார்த்தால் அந்த மலைக்கு மேல ஒரு கெடா இருந்தது பெரிய விஷயமா இல்ல, அந்த கெடாவை பலியிடும்படி கர்த்தர் வைத்தாரே, அங்கேதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு யெகோவா ஈரையா இருக்கிறாரு. அப்போ ஒரு சபைக்கு வருகிற நீங்க, மோரியா என்கிற மலைக்கு வருகிற நீங்க ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோடு வரணும். ஏதோ பாஸ்டர் போன் பண்ணி கூப்பிடுறாரு வந்துட்டோம், ஏதோ சிஸ்டர் கூப்பிட்டாரு வந்துட்டோம், ஜெப கூட்டம் நடத்துற பிரதர் கூப்பிடுறாரு வந்துட்டோம். இந்த ஒரு தார்மீக கருத்தை தூக்கி போட்டுட்டு ஆவிக்குரிய சபை என்பது கர்த்தர் எனக்கு முன்குறித்த இடம். பாயிண்ட் நம்பர் 1. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. God's appointed place for me. கர்த்தர் எனக்குன்னு அது கொடுத்த இடம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. போன வாரம் ஒரு பிரதர் சொன்னாரு, ஆமென். இந்த நாட்கள் எல்லாம் நம்ம சபை ஜனங்களை காட்டிலும் புதுசாய் அந்நிய மார்க்கத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் அவ்வளவு இதா சொல்றாங்க. போன வாரம் பேசுனீங்களே ஐயா,
நான் ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் தெரிவேன், ஆனா நாட்டப்பட்டாதான் வாழ்க்கை ஆசீர்வாதம் சொன்னீங்களே ஐயா, அவங்களாம் பாஸ்டர் கூப்பிட தெரியாது, நான் கண்டுக்கிட மாட்டேன். ஆமென். தெரியாது, கூப்பிடல. தெரிஞ்சு கூப்பிடாம இருக்கான்ல, அவங்களுக்கு தான் மோசமானவனுங்க. அப்போ அந்த ஐயா என்ன சொன்னார், நாட்டப்பட்டாதான் ஆசீர்வாதம் சொன்னீங்களே, இனிமே நான் என்ன பண்றேன், ஒரே இடத்துல கர்த்தரை நான் ஆராதிப்பேன், நான் போக மாட்டேன். வருஷந்தோறும் நான் இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆட்களை கூட்டிட்டு போவேன், நான் மாலை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்க வந்த உடனே என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, நான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சேன். இப்போ நல்லா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தக்க வைக்கணும்னா நான் அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இதை நான் ஸ்ட்ராங்கா ஏத்துக்கிட்டேன் ஐயா. கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சபை கூடுதலுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஆழமான ஒரு ஆவிக்குரிய ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன ரகசியம்னா, நான் சும்மா கை தட்டுறதுக்கோ சுகத்தை பெறுவதற்கோ ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்கும் கர்த்தர் இந்த இடத்தை எனக்கு கொடுக்கல. கர்த்தர் இந்த சபை எனக்கு முன்குறித்த ஸ்தலமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா என்று நல்ல சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லி, நான் குறித்த இடத்துல இருக்கிறேன் பாஸ்டர். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? குறித்த இடம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த இடம். அடுத்து வேகமா போலாம் பார்க்கலாம். கீழ்ப்படிந்த இடம். சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்லுகிறார், உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லி. கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? நான் ஒரு காரியத்தை சொல்ல, ஆபிரகாம் தன் மகனை கூட்டிட்டு போறத மனைவிட்ட கேட்டு பண்ணானா, மனைவிட்ட கேட்காம பண்ணானா? கேட்காம பண்ணான்னு சொன்னுங்கிறவங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா யார்கிட்டையுமே எதையுமே கேட்காம கர்த்தருக்காக கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசியாய் நீ சபையில் இருக்கணும். பாஸ்டர் எல்லுனா நீ என்னையா மாறணும். பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு என்னையா மாறுறேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லை எவனாவது எடுத்து அவன் என்னையாக்கிடுவான். பொண்டாட்டிட்ட கூட சில விஷயம் சொல்றேன், கடவுளுக்கு அடுத்த விஷயத்துல பொண்டாட்டிட்ட கூட கேட்கக்கூடாது. ஓப்பனா சொல்றேன், தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போக கூடாது. ஈவன் இட்ஸ் a wife itself, பொண்டாட்டி ஆனாலும் சரி, தேவனுக்கு அடுத்த காரியத்துல கேட்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில என் ஒய்ஃப்ட கேட்டு நான் காணிக்க நிர்ணயம் பண்ணினதை இல்ல. எனக்கு தோன்றினதை நான் செய்வேன், அவளுக்கு தோன்றினதை அவள் செய்வாள். we will never discuss கடவுளுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி மைண்ட் கால்குலேஷன் போட்ட நாட்கள் எங்க வாழ்க்கையில கிடையாது. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல இத தேவனுக்கு இந்த விஷயத்துல கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லுகிறார். ஆண்டவர் என்று சொன்ன சில நேரங்கள் என்கிட்ட பர்சனலா சில விஷயங்களை சொல்லலாம். இந்த விஷயத்தை நீ செய், இதை செய்யக்கூடாது கர்த்தர் சொல்லுவார். அவர் சொல்லிட்டாருன்னா நான் மனைவிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். நான் சொல்ற ஒரே வார்த்தை, ஆண்டவர் இதை செய்ய சொல்லியிருக்காரு, நான் செய்ய போறேன். உனக்கு பிடிச்சாலும் செய்வேன், உனக்கு பிடிக்காட்டி செய்வேன். கர்த்தர் சொல்றதை நான் செஞ்சே தீருவேன். உங்க மனைவி உங்களுக்கு எஜமான் கிடையாது தேவனுக்கு அடுத்த விஷயத்துல. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு எஜமான் கிடையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. Your children is not the position to God. கடவுளுக்கு அடுத்த காரியத்தை பிள்ளைகிட்ட கேட்க கூடாது. என் பிள்ளைக்கு இந்த வீட்டை விட்டு மாறன்னு கடவுள் சொல்லிட்டாரா, பிள்ளைகிட்ட போய் கேட்க கூடாது. ஆண்டவர் வீட்டை மாத்த சொல்றாருமா, அப்பா வீட்டை விக்கட்டுமான்னு கேட்க கூடாது. கடவுள் வீட்டை விற்க சொல்றாரா, வித்துரு, முடிஞ்சு போச்சு, தூக்கி போடு. சரி, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அப்படின்னா, ஒரு அசாதாரணமான கீழ்ப்படிதல். நான் சொல்லுகிறேன், அவனை பலியிட சொன்னா அவன் போய் தன்னை பலியிட்டா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. பிள்ளைய பலியிட போறான், பிள்ளைகிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா வேண்டாமா? இது நியாயமா அநியாயமா? பிள்ளைய கடவுள் பலியிட சொல்லுகிறாரு, கொல்ல போறது பிள்ளைய, பிள்ளைகிட்ட கேட்கணுமா வேண்டாமா? எங்க ஆபேல் கொன்னா பாவம், ஆபிரகாம் கொன்னா பாவம் கிடையாதா?
சாரி, காயின் கொன்னா பாவம், ஆபிரகாம் கொன்னா பாவம் கிடையாதா? எல்லாம் இரத்த பலி தானே. மனுஷன் இரத்தம் தேவ சமூகத்தில் கேட்கப்படும் அல்லவா? பிறகு ஏன் கடவுள் இதை செய்ய சொன்னார்? அப்ப கடவுள் அநீதியான கடவுளா? மனுஷ ரத்தத்தை விரும்புற கடவுளா? நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சில சந்தர்ப்பத்தில் கடவுளா இல்ல தேவனா, தேவனுக்கு கீழ்ப்படியணுமா இல்ல மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா, இதை நம்ம தீர்மானிக்கிற சந்தர்ப்பம் நமக்கு வரணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லலாமே. சொல்லுங்க வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நல்ல சத்தமா அல்லேலூயா. ஒரு லைஃப்ல தீர்மானம் பண்ணணும். என் காதலன் கேட்டு சொல்லுவேன், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றாருன்னா பண்ணக்கூடாது. என் காதலன் போய் டிஸ்கஸ் பண்ணுவேன், என் லவ்வர்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவேன். நோ, தேர் இஸ் நோ செகண்ட் ஒபினியன். இஃப் காட் சேஸ் நோ, இட்ஸ் ஆல்வேஸ் நோ. புதிய ஏற்பாட்டில் நிறைய நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடவுள் ஒரு விஷயத்தை பேசிவிட்டால் அதை செய்ய வேண்டிய அசாதாரணமான கடமை மேல இருக்குது, மறந்து விடாதே. கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் பிள்ளைகிட்ட கேட்கணுமா வேண்டாமா? அவனுக்குள் ஜீவன் இருக்கிறது, அவனுக்குள் உயிர் இருக்கிறது, ஈசாக்குக்குள் ரத்தம் இருக்கிறது, ஈசாக்குக்கு விவரம் தெரியுது. ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலியிட போறமே, ஆட்டுக்குட்டியை காணுமே. பிள்ளை கேக்குது. விவரம் உள்ளவன், விவரம் தெரியுற வயசுல அவனை பலியிடுறான். ஆமென். கையை உயர்த்தி வலையா சொல்லலாமே. குழந்தை பலியை செலுத்தல, விவரம் தெரிஞ்ச வயசுல. நான் ஒன்னு கேட்கட்டுமா? இது எப்படி ஈசாக்குக்கு பலியிட போறமே, ஆட்டுக்குட்டியை காணுமேன்னு சொல்லி ஈசாக்கு தெரியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அடிக்கடி பலி செலுத்தி இருக்கான். கையை தட்டி அல்லேலூயா, நல்ல கையை தட்டி இந்த ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் பரலோகத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படட்டுமே. ஆமென். இப்போ பிள்ளைங்களுக்கு முன்னாடி மீன் குழம்பு வைக்கீங்க, பிள்ளைங்க சிக்கன் குழம்பு வைக்கீங்க, பிள்ளைங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்க சிக்கன் குழம்பு வைக்கீங்க. கரண்டியை உள்ள விட்டோன்னே பிள்ளைங்க எதை தேடும்? குழம்ப தேடுமா, பீஸை தேடுமா? சத்தமா சொல்லுங்க. குழம்ப தேடுமா, பீஸை தேடுமா? உடனே அந்த குழம்பை கிண்டி பார்த்தீங்கம்மா பீஸே இல்லையம்மா. எப்படி அவளுக்கு பீஸ் இல்லைன்னு தெரியுது? இதுக்கு முன்னாடி நீ வச்சு கொடுத்த குழம்புல என்ன இருந்திருக்குது? பீஸ் இருந்திருக்குது. இப்போ வச்ச குழம்புல பீஸு இல்லை. அப்போ ஆபிரகாம் பிள்ளையை திங்கிறதுக்கு பழக்க வைக்கல. ஆபிரகாம் தன்னுடைய குழந்தையை ஆராதிப்பதற்கு, அப்பா எல்லாத்தையும் ஆராதனைக்கு ரெடி பண்ணிட்டாரு. தகப்பனுக்கு அறிவுரை சொல்லுகிறான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீரே, ஆனா ஆட்டுக்குட்டியை காணுமே. அப்படின்னா அப்பாவும் மகனுக்கும் இதே பொழப்பு தான். ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறது, பலி செலுத்துறது. கையை தட்டி ஆமேன் சொல்றவங்க பின்னாடி நல்ல கையை தட்டிட்டே வாங்கல. ஆட்டுக்குட்டியை பிடிப்பது, பலி செலுத்துவது. அப்பாக்கும் மகனுக்கும் ஒரே வேலை. ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும், பலி செலுத்தணும். 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 இதுதான் அவங்க வேலை. அப்போ ஆபிரகாமுடைய பொண்டாட்டி வேலை என்ன? டயர்டா இருக்கேன். குடும்பத்துல ஒண்ணு அப்படி இருக்கதான் செய்யும். அந்த ஒண்ணு நான் அடிக்கடி ஆபிரகாம் பத்தி யோசிப்பேன். நிறைய பேர் குடும்பத்தை சொல்லுவாங்க தெரியுமா, என் புருஷன் எனக்கு தடையா இருக்கிறாரு, என் மனைவி எனக்கு தடையா இருக்கிறார். நான் சொல்றேன், சத்தியமா சொல்லுவேன், நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டீங்கன்னா உங்க வைராக்கியத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி தேவ நாமத்தை நல்ல சத்தமா மகிமைப்படுத்தலாமே. குழந்தை அப்பனுக்கும் பொது சொத்து, அம்மாக்கும் பொது சொத்து. ஆனா அவன் எங்கேயுமே ஒய்ஃப்ட போய் பிள்ளைய பலியிட போறேன்னு சொல்லி கேட்கல. அவன் அப்படி கேட்டு இருந்தால் சில விஷயம், கடவுளுக்கு அடுத்த விஷயத்த யார்ட்டையுமே நீங்கள் போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். ஒய்ஃப்ட்ட கூட சொல்லாதீங்க. கடவுள் உங்களோட பேசின சில விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும். என் நேரமும் மனைவி உங்களுக்கு யூதாஸாக மாறலாம். தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், எந்த புருஷனும் யூதாஸாக மாறலாம். ஏனென்றால் எல்லாரும் மனிதர்களே, எல்லாம் இரத்தமே. இயேசு ஒருவர் மட்டுமே நம்மளை அளவுக்கு அதிகமாய் இன்னைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராய் நேசிக்கிறார்.
ஆபிரகாம் கீழ்ப்படிச்சான். எப்படி கீழ்ப்படிச்சான்னா, மாற்று கருத்து இல்லாமல் கீழ்ப்படிச்சான். சும்மா ஒரு விஷயத்தை கடவுள் சொல்றாருன்னா அது 10 தடவை கடவுள்கிட்ட கேட்க கூட, செய்யலாமா வேணாமா, சொல்லிட்டார்ல செஞ்சுட்டு போயிட்டே இரு, மீதியானவற்றை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாமே. கீழ்ப்படிஞ்சான். அடுத்து பலியிடுவதற்கு தன் மகனை கயிர்களினால் கட்டினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலியிடுவதற்கு தன் மகனை கயிர்களினால் கட்டினான். சொல்ல போனால் இந்த ஈசாக்கு நம்மளுடைய மாம்சத்தின் வெளிப்பாடுகளுக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? நம்மளுடைய மாம்சத்தின் வெளிப்பாடுக்கு அடையாளம். எப்படி ஆபிரகாமின் மாம்சத்துக்கு ஈசாக்கு அடையாளமோ, நம்ம வாழ்க்கையில மாம்சம் கெட்டப்பட்ட இடம் சபையா இருக்க வேண்டும். மாம்சம் அத்து ஆடுகிற இடம் சபையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகள் மாம்சம் அத்து ஆடுகிற இடமா இருக்கிறது. பலியிடுகிற இடம் என்பது மாம்சம் அடக்கப்பட்ட இடமாய் இருக்க வேண்டும். உணர்வுகள் அடக்கப்பட்ட இடமாய் இருக்க வேண்டும். நம் சிந்தனை அடக்கப்பட்ட இடமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா அவன் அப்படி ட்ரெஸ் போட்டு வந்தா, அவன் அப்படி ட்ரெஸ் போட்டு வந்ததுனால என் கண்ணு சும்மா இருக்காது. ஏன் உன் கண்ணு சும்மா இருக்காது? உன் மாம்சத்தை நீ கட்டி வச்சேன்னா ஏதாவது சொல்லுவேன் அடுத்து. நான் உன் கண்ணு கெட்டப்பட்டு இருந்தால் எல்லாமே கெட்டப்பட்டதுதான் இருக்கும். யோசேப்பை ஒருத்தி வாவான்னு கூப்பிடுறா. யோசேப்பை கூப்பிட்டது ஏதோ எய்த்த வீட்டில் உள்ள அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. யோசேப்பை கூப்பிட்டது ராஜா அதிபதியுடைய பொண்டாட்டி, இருக்கலே ரொம்ப அழகானவள், பேர் பிரசித்தி பெற்றவள், எல்லாம் உள்ளவள். அமேன். யோசேப்புக்கு கிடைச்ச ஆஃபர் இவன் அடிமை தரத்துக்கு கிடைச்சது பெரிய ஆஃபர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அது பெரிய ஆஃபருங்க. அது பைபிள் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். இவன் அடிமை, இவனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு அடிமை வேணா இவன் கரெக்ட் பண்ண முடியும். இவன் ஸ்தானமே வேற, அவ ஸ்தானமே வேற. சொல்லுவாங்கல்ல, ஏணி வச்சாலும் கூட இந்த காலத்தில் பையங்கள்லாம் அப்படிதான் அலையிறானுங்க. பெரிய ஆஃபராக கிடைக்காதா? நமக்கு கிடைக்கும். ஆட்டோ ரிக்ஷா கிடைக்கும் பெரிய ஆஃபராக. இங்கேருந்து சென்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு போகலாம். எங்கடா போகணும்? ஆந்திரா போகணும் மாதிரி. யோசேப்புக்கு கிடைச்ச ஆஃபர் பெரிய ஆஃபர். நீங்களா தான் என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, இது என்ன பெரிய விஷயம், சொத்து புத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம பெஸ்ட்டாட்டு ஊரில் போய் செட்டில் ஆயிடுவோம். இந்த மாம்ச ஆஃபரை அவன் அவாய்ட் பண்ணதுனால கர்த்தர் உண்மையான பெரிய ஆஃபரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. என்ன ஆஃபர் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பரம்பரை பிரச்சனையை பாருங்களேன். தாத்தாக்கு கிடைச்ச ஆஃபர் தாத்தா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. பேரப்பிள்ளை யாக்கோபுக்கு கிடைச்ச ஆஃபரை பேரப்பிள்ளை யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா அடுத்த தலைமுறையில யோசேப்புன்னு ஒருத்தன் வாரான். அவன் ஆஃபரை உடைக்கிறான், தேவனுக்காக எழும்புறான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பலியிடுதல இது பலியிடுகிற இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கணும். பார்த்ததெல்லாம் போய் மேய்ன்னு சொல்லுகிற இடமா இருக்க கூடாது. ஆமென். பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது, ஏன்னா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன். உங்க தகுதிக்கு நீங்க போய் பிச்சை எடுப்பீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரே விஷயத்தை மட்டும் தான் பண்ணல, பிச்சை மட்டும் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டுட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. தரங்கட்ட விஷயத்தை நீங்க இறங்கி பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. நீங்க உண்மையிலே நீதிமான் ஆக்கப்பட்டீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா. பலியிடுதல், மாம்சம் அடக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் கெட்டப்படணும். சத்தமா சொல்லுங்க, மாம்சம் கெட்டப்படணும். நல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் கெட்டப்படணும், மாம்சம் கெட்டப்படணும்.
மாம்சம் கட்டப்படணும். அடுத்து தேவ சத்தம் கேட்கிற இடம். என்ன சத்தம் கேட்கணும்? தேவ சத்தம். இப்போ கூட உங்க காதல கேட்டுதான் கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து கெடாவை பார்க்கும் இடம். எதை பார்க்கும் இடம்? எதை பார்க்கும் இடம்? நம்ம சபைகளை பொறுத்து மட்டும் யாரை மக்கள் பார்க்கணும்னா மோசையை பார்க்க சொல்லிக் கொடுக்க கூடாது. அதிகமா யோசுவாவை பார்க்க சொல்லிக் கொடுக்க கூடாது. எலியாவை பார்க்க சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆண்டவரே எலியாவை போயிலே மாட்டும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்க கூடாது. கவனமா இருங்க. அங்க பலி சரியில்லை. அங்க இருக்கிற அவங்களுடைய உபதேசத்துல பிழை இருக்குது. ஆண்டவரே என்னை கடைசி கால பேதுருவாய் மாற்றும் பிழை இருக்குது. அங்க யாரும் பேதுருவாய் மாறக்கூடாது. யாரும் பேதுருவாய் மாற அழைக்கப்படவும் இல்லை. கெடாவை பார்க்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கெடா யாருக்கு தெரியுமா அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கெடா. கெடாக்களா கெடாவா? சத்தமா சொல்லுங்க. கெடாக்களா கெடாவா? எங்க கடவுள் வல்லமை உள்ளவர் தானே. பையனை பலியிடுறான் ஒருத்தன், அவனுக்கு ஒரு 10 கெடாவை கொடுக்க வேண்டாமா? இல்ல இல்ல, ஒரு கெடாதான். அந்த கெடா இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கெடாவை பார்க்கிற இடமா இருக்கணும். அதான் சொல்லுகிறேன், இயேசு அதிகமா உபதேசம் பண்ற இடம் தான் சபையா மாற முடியும். ஏனென்றால் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் இயேசுவே. இயேசு அதிகமா காமிக்கிற இடமா இருக்கணும். இயேசுவை ஜனங்களோடு சேர்க்கிற இடமா இருக்கணும். ஜனங்களை இயேசுவோடு சேர்த்து விடுகிற இடமா இருக்கணும். அவங்க வாயில இயேசு என்கிற நாமம் வர வைக்க வேண்டிய இடமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து பலியிடுதல். கெடாவை பலியிடுதல். சத்தமா சொல்லுங்க மக்களை. எதை பலியிடுதல்? கெடாவை பலியிடுதல்னா அவர் நமக்காக பாடுபட்டது. நான் பேசிக் கொண்டிருக்கல, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய பலினாலே நம் மனசாட்சியை சுத்திகரித்து. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? என்ன பலினால? எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14 நல்ல சத்தமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:14 நல்ல சத்தமா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9:14 எடுத்து வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. யாருக்கு ஒப்பு கொடுத்த? சரி, இதற்கு முன்னாடி ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இடத்திலே இப்பொழுது பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. சத்தமா வாசிங்க. கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆபிரகாமை போல ஊழியம் செய்வதற்கு. நல்ல சத்தமா வாசனத்தை வாசிங்க. சத்தமா உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. எது பலியிடப்பட்ட இடமா இருக்கணும்? கடா பலியிடப்பட்ட இடமா இருக்கணும். சில பலியிடுதல். இயேசுவை பலியிட்டவராய் காமிப்பது சபை. அடுத்து வாக்கு தத்தத்தை பேசுகிற இடம் சபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் திரும்ப போப்பா. ஆதியாகமம் புஸ்தகம் அடுத்த அதிகாரத்துக்கு திரும்ப நீ போ. சீக்கிரம் போ பார்க்கலாம். ஆதியாகமம் வேகமா போ. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:14 வாசிப்பா. சத்தமா 14 ஆதியாகமம் 22:14 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்னும் ஏகசுதன் என்று பாராமனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால். வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நல்ல சத்தமா வாசிங்க. உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை
சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்றோ. வாசிங்க, நல்லா நல்ல சத்தமா வாசிங்க. நீ ஏன் சொல்லுக்கு ஒரே மேட்டர் தான். நீ என் சொல்லுக்கு, நல்ல சத்தமா எல்லாரும் முழு சபையும் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? வாக்கு தத்தத்தை பத்தி பேசுற இடம் சபை. சாபத்தை பத்தி பேசுற இடம் சபை கிடையாது. எதை பத்தி பேசுற இடம்? அதுதான் பலி செலுத்துற இடம். நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான வாக்கு தத்தம், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பரலோகத்தை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு கைகளால் கட்டப்படாத வீட்டை வைத்திருக்கிறார். கண்களால் காணாத ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். மேல் கீழானவைகளை அல்ல. எதை நோக்கி ஓடுங்க? வேலை மேட்டர் ஒன்று இருக்குது, அதை நோக்கி ஓடுங்கள். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்லட்டுமா? சபை கூடுதலை நல்லா புரிஞ்சவங்க வாழ்க்கையில தேவைகள் ஆச்சரியமா சந்திக்கப்படும். சபை கூடுதலை பிலீஃப் உள்ளவங்க லைஃப்ல பணம் கண்டிப்பா சந்திக்கப்படும். யெகோவா ஈரேக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்லி, ஒரு நல்ல ஒரு உண்மையான அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். யெகோவா ஈரே. ஈரே என்றால் என்ன அர்த்தம்னா, God knows ahead. என் தேவை இன்னதென்று நான் அறிவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்து என் தேவைகளை சந்திக்கிறார். இது பேர் தான் ஈரே. என் தேவை இன்னதுன்னு சொல்லி எனக்கு தெரிய வர்றதுக்கு முன்பதாகவே அவர் அறிந்து வைத்து அவர் எனக்காக தேவைகளை சந்திக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்தித்தாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாகவே தெரியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லி ஆமென் சொல்லலாமே. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை என்பதை பிதாவாகிய தேவன் முன்கூட்டியே அறிந்து, எப்படி அறிகிறாரு? முன்கூட்டியே கடாவை என்ன பண்ணுகிறார்? ஆயத்தப்படுத்தி அவன் தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், சபை கூடுதலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் தேவைகளை கர்த்தர் முன்னக்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறார். என் தேவைகளுக்குரிய ஆயத்தத்தை அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என் தேவைகளை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். God knows my need ahead. கர்த்தர் என் தேவைகளை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் சொன்ன இந்த 7 காரியம் உங்க மனசுல ஆழமாய் இருக்கும் என்றால் உங்கள் தேவைகளை முன்னமே அறிந்து உங்கள் தேவைகளை முன்னமே சந்திக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவைகளை கர்த்தர் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். 2040 எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறாரு. அத இப்பவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி இந்த வாரம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு இன்னது தேவன் அவர் அறிந்திருக்கிறபடினால, அவர் முன்னமே அறிந்திருக்கிறபடினால இப்படி சொல்லி ஜெபிங்க. என் தேவைகளை நீங்க முன்னமே அறிந்திருக்கிறபடினால என் தேவைகளை முன்னமே நீங்க சந்திக்கிறீங்க ஆண்டவரே. யெகோவா ஈரே, God knows my need ahead. கர்த்தர் என் தேவைகளை முன்னமே அறிந்து அவர் முன்னமே சந்திக்கிறார். பிலிப்பியர் 4:19 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:19 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எப்படி அவர் சந்திக்கிறார்? பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய எல்லாரும் டிஸ்பிளே பார்த்து நல்லா சத்தமா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன். எஸ், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில எப்படி நிறைவாக்குவாரா? மகிமையிலே நிறைவேற்றுவார். யாருக்குள்ள தேவைகளை சந்திக்காரா? கிறிஸ்து இயேசுவுக்குள். திரும்ப சொல்லுகிற, இயேசுக்குள்ளாக உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்குது. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, உங்களுக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க கடவுள் உங்க மேல கோபமா இருக்காருன்னு? கடவுள் உங்க மேல கோபப்படுவாரா?
இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இதை நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து தேவனை நல்ல உரிமையா கூப்பிட முடியும். கடவுள் உங்க மேல கோபப்படுவாரா? வேதம் சொல்லுது ஏசாயா 53ல, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நம்மேல் விழும் ஆக்கினை யார் மேல விழுந்துச்சு? அவர் மேல் விழுந்தது. கரங்களை தட்டி ராமேன் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. என் மேல வர வேண்டிய எல்லா தண்டனையும் யார் மேல விழுந்துச்சு? பிதாவுடைய அவ்வளவு கோபத்தையும் யார் மேல காமிச்சார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு மேல காமிச்சுக்கிறார். அதனாலதான் ஏசாயா 54ல ஒரு ஃப்ளோ ஆஃப் வேர்ஸ் ஏசாயா 54 வருது. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நான் என் ஜனங்கள் மேல கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காலத்துல உண்டான வெள்ளம் போல் இருக்கும்? நோவா காலத்துல வெள்ளம் வந்ததுனால என்ன நடந்துச்சு? வானத்துல, சத்தமா சொல்லுங்க, வானத்துல கொஞ்சம் பிப்ளிக்கல், கொஞ்சம் வேதாகமா அறிவு கொஞ்சம் மண்டையில வளரணுங்க. கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரம் பைபிள் ஸ்டடி சர்ச்ல ஆரம்பிச்சால ஆரம்பிப்ப, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோவாவின் காலத்துல கடவுள் வானவில்லை ஏற்படுத்தி சொல்லுகிறாரு, இனிமே என் ஜனங்களை ஜலத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இயேசு என்னைக்கு உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ பிதாவின் கோபம் உங்கள் மேல செயல்படவே முடியாது. ஏன்னா நோவா காலத்துல உண்டான வானவில்ல பார்த்தே பிதா மனதுருகுவாருன்னா, அவர் குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டத பிதா பார்த்த உடனே ஜெபர்சன் என்ன பண்ணாலும் சரி, அவர் ஜெபர்சன் மேல கோபம் கொள்வது இல்லை. அப்படின்னா நீங்க நல்லது பண்ணும் போது அவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு, ஒவ்வொரு நேரமும் கெட்டது பண்ணும்போது உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பூமி தீக்கரை ஆகிவிடும். பாவம் நிறைய நடக்குது. கடவுள் கோபத்தை ஊற்ற மாட்டேங்காரு பாஸ்டர், ஊற்றவே மாட்டார். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. சிலுவை வந்து ஒரு உடன்படிக்கை. ஒரு நாள் நான் அதை பேசணும்னு நினைச்சிருக்கிறேன். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் என்றால், நோவாவின் காலத்தில் வானவில்லை ஏற்படுத்தி இனிமேல் என் ஜனங்களை நான் தண்டிப்பதில்லை என்று, ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று பிதா உடன்படிக்கை செய்தது போல அவர் சிலுவையை உங்களுக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையின் சின்னமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை பிதா பார்க்கும் போதெல்லாம் என் மேல கோபப்படவே முடியாது, கோபப்படவும் மாட்டார். ஏனென்றால் சிலுவையை பார்க்கும் போது பிதாக்கு ஒரு ஞாபகம் வரும், என் பிள்ளை மேல வர வேண்டிய எல்லா கோபத்தையும் என் பிள்ளை மேல நான் செலுத்தி இருக்கிறேன். அப்போ அதை ஒருத்தர் வேல்யூ பண்ணலைன்னா அவர் இயேசுவை வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். அதை தாண்டி பிதா அவங்க மேல கோபப்பட்டார்னா அவர் இயேசு பட்ட பாடுகளை பொருட்டாக எண்ணவில்லை என்று அர்த்தம். பிதா ஒரு நாளும் தம்மை மறுதலிக்க மாட்டார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தம் ஒரு ஹalleluya. நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் உங்க ஃபீலிங்ஸ் பிரதர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, கடவுள் கோபமா இருக்காரு, கோபமா இருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் கோபமா இருக்காரு. ஏங்க சத்தமா நான் சொல்லுவேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வியாதி வந்துருச்சு கடவுள் கோபமா இருக்கா. நான் சொல்றேன், வியாதியை சுகமாக்க தான் அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்காரு. கிருபையை இரக்கத்தை புரிஞ்சுட்டானா வியாதி சுகமாகிவிடும். கடவுள் என் மேல அன்பார்க்கார புரிஞ்சுட்டானா வியாதி குணமாக்கிவிடும். ஆமென். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் கோபமா இருக்காரோ, பிதா அவங்க மேல கோபமா இருக்காரோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதா அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரோ. ஆமா, இதெல்லாம் நம்ம ஃபீலிங்ஸ். நம்ம ஏதாவது தப்பு பண்ண உடனே ஐயோ ஆண்டவர் அடிச்சு நம்மளை நொறுக்க போகிறார். அவர் தாமே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அது நான் நொறுக்கப்பட்டுட்டேன்னா அவர் நொறுக்கப்பட்டது பொய்யாயிரும். இதுதான் என்னுடைய ஒரே ஸ்டேட்மெண்ட். பிதா என் மேல கோபப்பட்டுட்டார்னா பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு மேல அவர் கோபத்தை செலுத்தினது பொய்யாயிரும். இப்படி நான் பிதா முன்னாடி நான் நிற்கும் பொழுது
பிதா என் மேல கோபமா இருந்தாலும் கூட, என் மேல அவர் எரிச்சலா இருந்தாலும் கூட, அவர் கிருபையை காமிக்கிற தேவனாக தான் என் வாழ்க்கையில அவர் வெளிப்படுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதா உங்க மேல கோபமா இல்ல. நல்லா சத்தமா சொல்லுங்க, பிதா உங்க மேல கோபமாலாம் இல்லை. ஆமா, எப்போ பார்த்தாலும் ஃபீலிங்ஸ்ல அலையாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஒரு ஃபீலிங்ஸ். சில பேர் சொல்லுவாங்கல்ல, தூக்கமா வர மாதிரி இருக்கு, அதே மாதிரி தான் அது. சும்மா பிசாசு எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட வந்து அப்படியே அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணுவானா பிசாசு, எவனை விழுங்கலான்னு வகை தேடி வருவானா பிசாசு. சிங்கம் என்ன பண்ணும், இதை சொல்லி முடிக்கிறேன். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் என்னங்க பண்ணும்? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. பிசாசு குறித்து வேதாகமம் அழகான ஒரு வெளிப்பாடை கொடுக்குது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படி சிங்கமா? பிசாசமும் கர்ச்சிப்பான் அப்படிங்கிறது உண்மை, அப்படிதானே? பைபிளே சொல்லுது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இந்த சிங்கம் கர்ச்சனையை பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். சிங்க கர்ச்சனையை பார்த்தவங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சிங்கத்துடைய ரோரிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா, அதாவது நாய் உருமோ. இந்த சிங்கம் வந்து ஓயாம கர்ச்சிக்காது. ஜூலாம் போனீங்கன்னா போய் பாருங்க, வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆமீன். ஒரு தடவையாவது போய் பாருங்க. அந்த சிங்கம் ரோர் பண்ணுமோ, ஓயாம பண்ணாது. ஆனா அது கூண்டுக்குள்ள இருந்து ஒரு தடவை ரோர் பண்ணுச்சுன்னா அந்த ஹோல் ஜூக்கே கேட்கும். சிங்கம் என்ன பண்ணுது? கர்ச்சிக்குது. கரடிலாம் கர்ச்சிக்கும், அது ஒரு மாதிரி டெண்டர் டோன் தான். சிங்கம், அந்த ஆம்பளை சிங்கம் தொண்டையை கனச்சி உருமும் பொழுது அந்த சவுண்ட் ஹோல் ஏரியாவே, எப்பா சிங்கம் கர்ச்சிக்குதுப்பா. பிசாசுடைய கர்ச்சனையில் ஒண்ணு என்ன தெரியுமா? உங்க பக்கத்துல வந்து, கடவுள் உன் மேல கோபமா இருக்காரு, நீ செத்து போயிருவ, இதுதான் அவன் கர்ச்சனை. இன்னைக்கு நைட்டு செத்துருவ, நாளை காலையில் உயிரோட எந்திக்க மாட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சையில் கடவுள் உன்னை வச்சு செய்கிறார். இது எல்லாம் பிசாசின் கர்ச்சனை. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு சொப்பனத்தில் வந்து ஒருலாம் பண்ண மாட்டான். உன் மூளைக்குள்ளே வந்து கர்ச்சிக்கிறான். அவன் தன்னுடைய சத்தத்தை வச்சு அது இதுன்னு சொல்லி உன் மூளைக்குள்ளே கர்ச்சித்து கொண்டு இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், நம்ம தேவன் அந்த கர்ச்சனையை சிலுவையில் ஏற்கனவே அவர் உடைத்து நொறுக்கி போட்டிருக்கிறாரு. இந்த கர்ச்சனைக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் அவன் கர்ச்சிக்க மட்டுமே தகுதி உள்ளவன், என்னை கடிப்பதற்கோ தின்பதற்கோ அவனுக்கு தகுதி இல்லை. அதனால தான் கர்த்தர் தானியேலை சிங்கக்கவி நடுவில் கர்த்தர் என்ன பண்ணினார்? பாதுகாத்தார். இப்போ நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறார். நல்லா சொல்லுங்க, என் தேவைகளை முன்னமே அறிந்து அவைகளை சந்திக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் தேவைகளை முன்னமே அறிந்து தேவைகளை சந்திக்கிறார். என் தேவைகளை முன்னமே அறிந்து தேவைகளை சந்திக்கிறார். அந்த 7 காரியம் குறித்த இடம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த இடம், கீழ்ப்படிந்த இடம், பலியிடுகிற இடம், தேவ சத்தம் கேட்கும் இடம், கடாவை பார்க்கும் இடம், கடாவை பலியிடுகிற இடம், வாக்கு தத்தத்தை கேட்கிற இடம். கமான் அகைன் ஒன் மோர் டைம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த இடம், கீழ்ப்படிந்த இடம், நல்ல சத்தமா சொல்லுங்க, பலியிடுகிற இடம், தேவ சத்தம் கேட்கிற இடம், கெடாவை பார்க்கும் இடம், கெடாவை பலியிடுகிற இடம், வாக்கு தத்தத்தை கேட்கிற இடம். இதுதான் மோரியா, இதுதான் ஆராதனை, இதுதான் பலி, இதுதான் சபை, இதுதான் ஊழியம், இதுதான் நிறைவு, இதுதான் பாதுகாப்பு, இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் மகிமை. உங்கள் தேவைகளை கர்த்தர் முன்னமே அறிந்து முன்னமே கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமாக. ஹல்லேலூயா.